ஹாய் ஹலோ நம்ம நேத்திக்கு ட்ராமாவுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம். நேத்திக்கு மட்டும் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு எனக்கு பிடிச்ச பாட்டெல்லாம் இந்த மைக் செட்டில் போட்டுட்டு இருந்தாங்க. இது இங்கிருந்தெல்லாம் கேட்டுட்டு வந்து தான் நான் வந்துட்டு தினமும் வீட்டில் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறேன் இல்லையா. எனக்கு இங்கிருந்து தான் அந்த பாட்டெல்லாம் ரீல்ஸ் பண்ணணும்னு ஆசை வந்துச்சு. இந்த மாதிரி கேட்டு கேட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இந்த வீடியோ எடிட் பண்ணாமல் அப்படியே போடணுன்னு தான் நினச்சேன். ஆனால் போட்டுட்டேன். அப்புறமா பார்த்தா அது காப்பிரைட் விழுந்துச்சு. அதுக்கப்புறமா டிலீட் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பவும் ஃபஸ்ட்டிலேருந்து போட்டிருக்கேன். நேத்திக்கு வந்துட்டு எதனால இந்த வீடியோவில் எடுத்தோன்னா எனக்கு வந்து ரிகல்ஸ்லே பார்க்கல. சுத்தமாக யாருக்குமே பார்க்கல. எல்லாம் சும்மா போய் படுத்து தூங்கிட்டு நேற்று ஒரு 11 மணிக்கு 12 மணி தான் ட்ராமாவே ஆரம்பித்தாங்க. அவ்வளோ நேரம் சும்மாவே தான் இருந்தோம். நாங்கள் அவ்வளோ விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக ஒரு ட்ராமாவுக்கு போனால் ஃபீலே இல்லை. ஏதோ ஒரு ஊர் பண்டிகைக்கு போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தா அன்றைக்கி அங்கே வெயில் அவ்வளோக்கா அடிக்கலை, லைட்டாக வெயில் இருந்துச்சு. நாங்கள் என்ன பண்ணிவிட்டோம், உள்ளே உட்காரதுக்கு ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரிலாம் இருந்துச்சா. அப்புறம் தண்ணியெல்லாம் பார்க்கவும் இங்கேயே இருந்துடலாங்க்கான்னு சொல்லி நாங்கள் ஒரு 3 பேருமே இங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருந்தோம். அதிலும் பார்த்தா இந்த அக்கா வந்து எங்கள் அக்காவோட ஃப்ரெண்டு தான், சுதா அவங்க பேர். இவங்க கேட்டிங்களா ட்ராமா நடிக்கிறவங்களா? ஆமாம், அவங்க நடிக்கிறவங்க தான். நாங்கள் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இந்த தண்ணி விட்டு நவுறதுக்கே மனசு வரல. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே அவ்வளோ நல்ல நல்ல பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. விளையாண்டுட்டு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு இந்த மலை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த மலை எங்கள் ஊரில் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் வந்துட்டு நாங்கள் இருக்கிற சிட்டினால் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாது. அதாவது ட்ராமாக்கெல்லாம் போனால் மட்டும்தான் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியும். அதுவும் கிராமத்துக்கெலாம் போனால் தான் இந்த மாதிரி பார்க்க முடியும். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்த ஒரு மரம் பார்த்தோன்னா இந்த படத்துலலாம் காட்டும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அங்கே போய் உக்காந்துட்டு வீடியோலாம் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் வீடியோ எடுக்கிறதா ஆள் இல்லை. நாங்கள் 3 பேர் மட்டும் இருக்கிறனால வேறு யாருமே இல்லை. அப்புறம் ஒரு பையன் வந்தான். அந்த பையனை வச்சு தான் நான் ஏறி உக்காந்துட்டு அவன் ஒரு வீடியோ எடுத்து கொடுத்தான் சும்மா. அப்புறம் அவன் தான் எடுத்தான். அதுக்கப்புறமா எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் எப்பயுமே இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் சில ஊர்லாம் போனால் இந்த மாதிரிலாம் இருக்காது. ரிகர்சல் பார்த்துட்டு டயர்டாக இருப்போம். ரிகர்சல் முடிகிறதுக்கே எப்படியும் கிட்டத்தட்ட 7 மணி 6 மணி ஆகும். அப்புறம் கொஞ்சம் நேரம் கடைக்கெல்லாம் போயிட்டு டீயெல்லாம் சாப்பிட்டு வந்து ட்ராமா ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நைட் டைம் ஒரு 7 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி டிஜே போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கடா ஆடல் பாடலாக ஓடுதோன்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா இந்த மாதிரி பசங்க தான் ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறமேட்டு நான் கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கைலாம் பார்த்துட்டு சூப்பராக ஆடினாங்க. லேடிஸு ஜென்ஸு அங்கெல்லாம் இந்த இதே இல்லை. லேடிஸ் எல்லாம் அவங்க அவ்வளோ ஒரு இதை பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நம்மளாலாம் முடியாது. சும்மா வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ நாங்களும் நினச்சிட்டு இருந்தோம், வாக்கா நம்மளும் போய் ஆடி பார்க்கலாமான்னு அதெல்லாம் கேட்டோம். அவ்வளோதான். நாடகம் நடிக்க வந்து போய் ஆடினா அவ்வளோதான். அதுக்கப்புறமா நாடகம்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக கேட் போட்டுருச்சு ட்ரெயின் வர்றதுக்காக. எனக்கு ட்ரெயின்னா அவ்வளோ பிடிக்கும். பஸ்ஸு, காரு, ஆட்டோ இதெல்லாம் எனக்கு ட்ரெயினில் எங்கே போனாலும் ரொம்ப பிடிக்கும். ட்ரெயின் எங்கே போனாலும் நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பேன்.